நம்ம சேனலில் அடுத்தடுத்து 10 வகையான ரசம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போகிறது டாடா உடுப்பி ஹோட்டல் டேஸ்ட்டில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் மசாலாவுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி முதல்ல பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கம்பல்சரி தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு சிமிலராக இருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் மிளகு, பூண்டுலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் 1/4 கப் துவரம் பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறிட்டு மறுபடியும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தனியா, சீரக மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான டாடா உடுப்பி ஹோட்டல் டேஸ்ட்டில் ரசம் ரெடி. சிம்பிளான ரெசிபினாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ரசம் தான். அதை கொஞ்சம் டேஸ்டி அண்ட் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ரெசிபி சாப்பிட்டாலும் ஃபைனலாக கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா தான் அந்த மீல் ஃபினிஷ் ஆகும்னு நினைக்கிறவங்க இந்த ரசம் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரசம் ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம்.